வணக்கம். நான் உங்கள் சுப்புரத்தினம். யாரெல்லாம் பைக்குக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க சந்தோஷம். போடாதவங்களுக்காக தான் இந்த பதிவு. ஏன்னா எவ்வளோ பணம் வருமோ இல்லை எவ்வளோ கேட்பாங்களோ அந்த சந்தேகம், போடுவாங்களான்னு ஒரு சந்தேகம், நம்ம வண்டி எடுத்து 10 வருஷம் ஆச்சு இனி போய் என்னென்ன கேட்பாங்கிற ஒரு சந்தேகம், ஆதார் கார்டு கேட்பாங்களா இது நம்ம பேர் இல்லையான்னு ஒரு சந்தேகம். இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் எல்லாரும் மனதில் இருக்குது. உங்கள் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸுங்கிறது அரசு விதிகளின்படி தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இருந்து தான் வண்டி சாலையில் இயக்கணும். அதுதான் முறை. யாராவது முட்டிட்டோம்னாவோ மற்ற ஏதோ ஆச்சுனாவோ நம்ம பயப்பட தேவையில்லை. அப்படி இருசக்கர வாகனங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 150 சிசி வரைக்கும், அதாவது 125 சிசி இருக்கிற பஜாஜ் சிடி 100, ஷைனு, நம்ம ஸ்ப்ளெண்டரு, இந்த மாதிரி இருக்கிற வண்டிகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா 870 ரூபா தான் நம்ம கட்ட போகிற ப்ரீமியம். ஆனால் இந்த 870 ரூபா கட்டலின்னா போடக்கூடிய ஃபைன் பார்த்திங்கன்னா 1000 ரூபா வரைக்கும் இருக்கலாம். அதனால் நீங்கள் உங்கள் வண்டிக்கு குறைஞ்சபட்ச தேர்ட் பார்ட்டியாவது போட்டுக்கிட்டிங்கன்னா பாதுகாப்பானது, சட்ட மோட்டார் வாகன விதிமுறைகளுக்கு உட்பட்டது. இதுக்கு பெரிய ஆவணங்கள்னு எதுவுமே தேவையில்லை. நம்ம ஆதார் கார்டு ஜெராக்ஸு ப்ளஸ் ஆர்சி ஜெராக்ஸ் இருந்தால் போதுமானது. ஒரு வருஷத்துக்கு உண்டான ப்ரீமியம் வாங்கிக்கலாம். இதில் வண்டி உங்கள் பேருக்கு இருக்குது, நீங்கள் தான் அதை ஓட்டுறீங்க, உங்களுக்கு லைசன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு உண்டான விபத்து காப்பீடையும் அதில் சேர்த்து போட்டுக்கலாம். அப்போ மொத்தமாக சேர்ந்து 1170 ரூபா வரும். இதில் வண்டியோட தேர்ட் பார்ட்டி கவரேஜ் இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு உண்டான 15 லட்சம் ரூபாய்க்கு உண்டான விபத்து காப்பீடு இறப்பு பலன் இருக்கும். அடுத்த வண்டி பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்களா? நன்றி, வணக்கம்.